அனைவருக்கும் நமஸ்காரம். நான் தமிழ்லயே பேச ஓகே. அது நிறைய ஆசீர்வாதம் என்னால உணர முடியுது. I feel a lot of blessing in there. நிறைய விஷயங்களுக்கு நன்றி சொல்லணும்னு தோணுது. அதுல முக்கியமா 2 விஷயங்களுக்கு நன்றி சொல்லணும். முதல்ல என்னுடைய முதல் படத்துல இருந்து இப்போ வரைக்கும் போன படம் 49வது படம் வரைக்கும் நான் வேலை செய்த அத்தனை இயக்குநர்களுக்கும் நான் நன்றி சொல்லணும். எனக்கு தோணுது. இந்த இடத்துக்கு நான் ரொம்ப I'm very fortunate, I'm very lucky, very blessed to have met the right people at the right time, the right makers at the right time. எல்லாருக்கும் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அமைஞ்சிடாது. எவ்வளோ ஏர்லியா நம்ம நல்ல ஒரு டைரக்டர் ஸ்டைல மாற்றமோ அவ்வளோ நல்லது ஒரு ஆக்டர். நான் எல்லா சரியான மொமெண்ட்ஸ்லையும் சரியான டைரக்டர்ஸை சந்திச்சுட்டு வந்திருக்கேன். முதல் படத்துல செல்வராகவன் சாரா இருக்கட்டும், ஏன்னா கமர்ஷியலான ஒரு ரூட்டுக்கு கூட்டிட்டு வந்தது. சுப்பிரமணியம் சிவாவா இருக்கட்டும், எனக்கு காமெடி வரும்னு என்னை நம்ப வச்சதே பூபதி பாண்டியன் ஒரு டைரக்டர். நாங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சோம். அவரா இருக்கட்டும், வெற்றிமாறனா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டே போலாம். அவங்க எல்லாருக்குமே நன்றி. அவங்க எல்லார்கிட்ட இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா நான் கத்துக்கிட்டே வந்துட்டு தான் டைரக்ஷனை கையில எடுக்கணுன்ற ஒரு எனக்குள்ள ஆக்டரோட டைரக்டரா ஆகணும் அப்படிங்கிற வேறு தான் ரொம்ப ஜாஸ்தி. ஆனா அதுக்கு நிறைய நான் டைரக்ஷன்ங்கிறது பெரிய பொறுப்பு, பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, ரொம்ப கஷ்டமான வேலை. இன்னொருத்தர் பணத்தை சும்மா வேலையும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் நிறைய டைம் எடுத்துக்கிறேன். இப்போ டைரக்ட் பண்ணியாச்சு. 26th ரிலீஸ் ஆகுது. டெஃபினட்டா இது ஒரு பிளெஸிங் தான், எனக்கு கிடைச்ச ஒரு பிளெஸிங். எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. எல்லா இயக்குநர்களுக்கும் நன்றி. 2வது, I thank all my mistakes. நான் பண்ண எல்லா தவறுகளுக்கும் நான் நன்றி சொல்லணும் நினைக்கிறேன். ஏவி ஒன்று போட்டாங்க என் கண்ணில், நான் பண்ண தப்புலாம் மட்டும்தான் கண்டினியூஸாக தெரிஞ்சுக்கிட்டே வருது. எப்படி நம்மளை இத்தனை வருஷமா பார்த்தாங்க, ஏன் பொறுத்துக்கிட்டாங்க, எதனால இவ்வளவு மீடியாகிரிட்டி, எதனால பொறுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு போயிட்டே இருந்தது. ஒரு வாட்டியும் தப்பு பண்ண அதுல நான் திருப்பி என்னை கத்துக்கிறதுக்கு நிறைய டைம் ஆயிடுச்சு. நான் கத்துக்கிட்டே இருந்தேன். இந்த நிமிஷத்துல எனக்கு என்னமோ கீழே உட்காந்துட்டு இருக்கும்போது தோணுச்சு, you should be very thankful to all the mistakes you've made. I am very thankful. இந்த படத்தோட ப்ரொடியூசர் கலாநிதி மாறன் சார், இசையமைப்பாளர் A.R. ரஹ்மான் சார், நான் ரொம்ப பக்கத்துல இருந்து கத்துக்கிட்ட இன்னொரு முக்கியமான ஒரு நடிகர், இன்ஸ்பிரேஷன், லெஜெண்ட் பிரகாஷ் ராஜ் சார், S.J. சூர்யா சார், சந்தீப், துஷரா, அபர்ணா, காளிதாஸ், சரவணன் சார், my technical team, Om, Jackie, editor Prasanna, Kavya, Shreyas, Ramesh sir, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அவங்க எல்லாரும் எனக்காக நிறைய உழைச்சிருக்காங்க, என்னை நம்பியிருக்காங்க. அந்த நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நாங்கெல்லாம் ஒரு டீம், அதனால தனித்தனியாக நான் டீட்டெயிலாக நன்றி சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம், அது உங்களுக்கு பிடிக்கணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் மேட்ச் தான். நல்லா சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு அது பிடிக்கணும், அவ்வளோதான். பிடிக்கும்னு நம்புறேன். எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கோமோ அவ்வளோ பயம் வரும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஏன்னா நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். இது
ஒரு தமிழ் படத்தை தாண்டி தெலுங்கு ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன். பாட்டு எல்லாம் தான் அங்க பண்றோமே, பேசுவோம். பிரகாஷ் சார், நீங்க ரொம்ப சின்ன வயசுல இருந்து ப்ராபப்ளி நான் உங்க எடுப்பு அவசரத்துல இருந்து நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க பேசின நான் நிறைய யோசிச்சுட்டு வந்தேன். நீங்க பேச பேச எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. சினிமால நம்ம படம் பண்றோம், சம்பாதிக்கிறோம், திருப்பி அதை சினிமாலேயே போடணும், சினிமாக்கு திருப்பி தரணும்னு நான் உங்களை பார்த்து கத்துக்கிட்டேன். நீங்க பண்றதை நான் பார்த்தேன், கண்ணு முன்னாடி பார்த்தேன். அது சாதாரண விஷயம், அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும். நீங்க பட்ட கஷ்டத்தையும் நான் பார்த்தேன். உங்களை மாதிரி ஒரு சிலர் மட்டும்தான் இருக்காங்க, ரொம்ப ரேர். அந்த பாதையை, this is not a road not taken, you took the road. I'm trying to see if I have the guts to follow that. I'm trying. And it's not just cinema, you give so much back to art. You're doing theatre now. A lot of youngsters are benefiting out of it. And you need not do that. I know நீங்க எந்த எக்ஸ்ட்ரீம் அது போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். We've spoken about it. It's so beautiful how much you love art. ஃபோன் பண்ணா சார் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பேன். எனக்கு என்னடா ஒரு மழை பெய்யுது, ஒரு குருவி கத்துது, சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்க. அவ்வளோதான். பியூட்டிஃபுல், so nice, and there's so much more to learn from it. இப்போ நீங்க மேல பேசும்போது கூட இப்படி ஒரு கதை பண்ணலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. அகைன் ராயன் 50வது படம் அப்படிங்கிறது தாண்டி இது ஒரு நல்ல படமா இருக்கணும். இந்த D15 போட்டுக்கிறதுல எனக்கு பெருசா இஷ்டம் கிடையாது. நம்ம சுத்தி இருக்கிற டீம் பண்ற ஒரு இதுதான் அது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல படமா இருக்கணும். நீங்க எல்லாம் என்ன நினைச்சு பெருமைப்படுற ஒரு படமா இருக்கணும், அவ்வளவுதான். அவ்வளவு இருந்தா போதும். ஜூலை 26 ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் தியேட்டர்ல போய் படம் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு. தேங்க்யூ. இங்க பர்ஃபார்ம் பண்ண எல்லா இந்த கிட்ஸுக்கெல்லாம் நன்றி. அந்த சித்தி மாஸ்டர் அண்ட் குரூப் அவங்களுக்கு என்னுடைய நன்றி. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருக்கும் சுனில் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் you've been taking care of me so well. Thank you so much, and thank you so much for releasing the film. Gopichand sir left, I think. Thank you so much, Dilwar sir. Thank you.